கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி ஆவடி. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஆவடி தொகுதி மத்திய அரசு தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை உள்ளடக்கிய ஒன்று. இத்தொகுதி குறித்த பிற தகவல்களை பார்க்கலாம். இரண்டாயிரத்து 8ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பின் போது பூந்தமல்லி தொகுதியிலிருந்து சில பகுதிகளை பிரித்து ஆவடி புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்டது. ஆவடி மற்றும் திருவேற்காடு நகராட்சிகள், திருநின்றவூர் பேரூராட்சி, நிமிலிச்சேரி, நடுக்குத்தகை, கருணாகரச்சேரி ஆகிய ஊராட்சி பகுதிகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. ராணுவ தளவாடங்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையம், டேங்குகள் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்டவை இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தரும் இடங்களாக இருக்கின்றன. புகழ்பெற்ற திருவேற்காடு கருமாரியம்மன் கோவிலும் இத்தொகுதிக்குள்ளேயே அமைந்துள்ளது. சென்னையின் முக்கிய பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளை அதிகம் கொண்டுள்ளது ஆவடி. இத்தொகுதியில் உள்ள மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 3,77,261. இவர்களில் ஆண்கள் 1,95,387 பேர், பெண்கள் 1,91,799 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 75 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட அப்துல் ரஹீம் வெற்றி பெற்றார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் மாஃபா பாண்டியராஜனும், திமுக சார்பில் சாமு நாசரும், நாம் தமிழர் கட்சி சார்பில் நல்ல தம்பியும், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் லோகநாதனும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக சார்பில் ஆவடி தொகுதியில் போட்டியிடும் மாஃபா பாண்டியராஜன் கடந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தான் நடத்தி வரும் மனிதவள மேலாண்மை நிறுவனம் மூலமாக அதிக பிரபலமானவர். என் பேர் பாண்டியராஜன். நான் பிறந்தது சிவகாசி பக்கத்தில் விளாம்பட்டின்ற சின்ன ஊர். எங்கள் அப்பா ஒரு மேட்ச் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கராக இருந்தாங்க. சமுதாயம் என்னை வளர்த்தெடுத்தது. இன்ஜினியரிங் படித்து பிஎஸ்சி டெக்கில் படித்தேன். MBA XLRI ஜம்ஷெட்பூரில் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் 6 வருடங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு சொந்தத்தில் நானும் என் துணைவி லதாவும் சேர்ந்து நிறுவனம் துவங்கினோம். மாஃபா என்ற மனிதவள மேம்பாட்டு நிறுவனம். அரசியல் என்று நான் வந்ததுக்கப்புறம் முதல்ல பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன். அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. விருதுநகர் பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அன்னைக்கு அதிக பெர்சன்டேஜ் வாக்குகள் வாங்கியது விருதுநகர் தொகுதியில். அதற்கப்புறம் விருதுநகர் சட்டமன்றத்தில் போட்டியிட்டு அந்த நல்ல வித்தியாசத்தில் ஜெயித்தேன். அந்த 5 வருடங்கள் அனுபவம் ரொம்ப நல்ல படிப்பினை நான் சொல்லுவேன். ஒரு பாலிசியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ இல்லை ஊருக்கு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வர்றதோ செய்ய முடியுன்ற உணர்வு எனக்கு வந்தது அந்த 5 வருஷத்தில். குறிப்பாக அம்மா அவர்களை சந்தித்த அந்த 3 வருடங்களில், கடந்த 3 வருடங்களில் நிறைய திட்டங்களை கொண்டு வர முடிஞ்சது. ஒரு 250 கோடிக்கு மேலே விருதுநகரில் அந்த திட்டங்களை தீட்டி செயல்படுத்த முடிஞ்சது. மாணவ பருவத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றி வருபவர் ஆவடி திமுக வேட்பாளர் சாமு நாசர். ஆவடி நகராட்சியின் தலைவராகவும் இருந்து வருகிறார். 1989 இளைஞரணி மாவட்ட துணை வேட்பாளர், ஒருங்கிணைந்த இளைஞரணி மாவட்ட துணை வேட்பாளர். அதற்கு பிறகு காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய அமைப்பாளர், இளைஞனுடைய அமைப்பாளர். அதற்கு பிறகு நகர செயலாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர், இப்பொழுது மாவட்ட கழகத்துடைய செயலாளராக பணியாற்றி கொண்டு வருகின்றேன். திருவள்ளூர் தெற்கு மாவட்டம். தேர்தல் பரப்புரை உத்திகள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து அதிமுக வேட்பாளர் பாண்டியராஜனோடு நம்முடைய செய்தியாளர் M. மணிகண்டன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம்.
ஆவடி தொகுதியில போட்டியிடுறதுல உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் எதை நினைக்கிறீங்க? ஆவடியை பொறுத்த வரைக்கும் கழகத்துடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டையா இருக்கிற ஒரு இடம். சென்ற சட்டமன்றத்துல 43,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக ஜெயிச்ச இடம். அதே போல பாராளுமன்றத்துல 53,000 வாக்குகள்ல ஜெயிச்ச இடம். அந்த இடம் நிறைய அம்மாவோட நலத்திட்டங்கள் ரீச் ஆயிருக்கு. இந்த இடத்துல இது ஒரு காஸ்மோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மினி இந்தியான்னு சொல்லலாம். ஆவடி தொழில்துறை சார்ந்த பணியாளர்கள் நிறைந்த இடம். நிறைய இண்டஸ்ட்ரி இங்க நிறைய இருக்கு. 12 மத்திய அரசாங்கத்துடைய நிறுவனங்கள், எண்ணற்ற தனியார் நிறுவனங்கள் இங்க இருக்கு. அதனால ஒரு இண்டஸ்ட்ரியல் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால இங்க இயற்கையாக ஒரு அட்வான்டேஜ் ஏடிஎம்கேக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டமைப்புல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இடத்துல இருக்க ரோடுகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம நின்றுட்டு இருக்கிற இடம் திருவேற்காடு. 2 நகராட்சிகள், ஆவடி, திருவேற்காடு, 2 நகராட்சிகள், ஒரு டவுன் பஞ்சாயத்து திருநெந்தவூர், 3 கிராமங்கள். மொத்தமே ரூரல் சொன்னா ஒரு 10% தான் இருக்கும். இந்த இடத்துல நெமிலிச்சேரி போன்ற இடங்கள் மட்டுமே இருக்கு. ரொம்ப அர்பன் கான்ஸ்டிடுவன்சி, ஒரு சென்னையோட புறநகர்னு சொல்லலாம். பிளஸ் சொன்னீங்கன்னா தொண்டர்படை, அதிமுகவின் அசைக்க முடியாத தொண்டர்படை. 2வது ஒரு காஸ்மோபாலிட்டன் கான்ஸ்டிடுவன்சி. இதுல ஒரு வேட்பாளரை என்ன பற்றிய புரிதல் விருதுநகர்ல இருந்ததை விட இங்க அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க நிறுவனத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க, எங்க சேவைகள் பத்தி உணர்ந்திருக்கிறார்கள். இது ஒரு பிளஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நிறைய பிளஸ் இருக்கு. நீங்க ஊடகம் வழியா பிரபலமானவர் கூட. உள்ளூர்ல பிரபலமான ஒருத்தர் தான் திமுக சார்பில். எந்த அளவுக்கு அவர் சவாலா இருப்பார்? அவரு பிரபலமானதுல பிரபலமாயிருக்காரு, நெகட்டிவா பிரபலமாயிருக்காரு. அதனால தெரிந்திருப்பதாலே ஒருத்தர் வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவர் சாதாரணமான நினைச்சிடல. அதே நேரத்தில் ஒரு நல்ல போட்டியாளராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் கட்சி செய்த சாதனைகள், அம்மாவோட நலத்திட்டங்கள் ஒவ்வொரு வீட்லயும் ரீச் ஆயிருக்கிறது. ஃபேன் மிக்சி கிரைண்டர்ல இருந்து லேப்டாப் வரைக்கும். இது ஜியோகிராபி கடந்த ஒரு விஷயம் நினைக்கிறேன். பூகோளம் கடந்த விஷயம். ஆவடியில அதுதான், அம்பத்தூர்லயும் அதுதான், கோயம்புத்தூர்லயும் அதுதான், நாகர்கோயிலையும் அதுதான். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சாதனைகளின் தாக்கத்தை நாங்க எடுத்துக்கொண்டு போறோம். அந்த உணர்வதை நாங்க ஃபீலிங்கோட நல்லா பாக்குறோம். அதனால வேட்பாளர் இவர் என்பது உள்ளூர் வெளியூர் என்ற சிந்தனைகள் ஒரு வகையில பார்த்தா எனக்கும் கூட ஒரு அவசியம் வந்திருக்கு. இந்த ஊரோட மாப்பிள்ள நான் சொல்ல வேண்டிய அவசியம் வந்திருக்கு. ஏன்னா இந்த ஊர்ல இருக்கிற பருத்திப்பட்டு என் ஒய்ஃபோட சொந்த ஊரு. அங்க உறவினர்கள் இன்னும் கூட வசிச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒரு அந்நியன் என்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க கையில் எடுக்க கூட இல்லை. அதனால ஏன்னா மக்கள் 500 முறை நான் டிவியில வந்திருக்கேன், பார்த்திருக்காங்க. அவர் அது சொன்னாரு, இது சொன்னாருன்னு அந்தந்த இடங்கள்ல கனெக்ட் பண்றதை நான் இயற்கையா பாக்குறேன். ஐ திங்க் ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் இமேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது அந்த வெளியூர்காரன்ற இமேஜை விட ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படின்ற இமேஜ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். தோராயமா சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும்? இல்ல எனக்குன்றதை விட இந்த ஏரியா, இந்த தொகுதியில அம்மாவுக்கு ஏற்கனவே 43,000 வாக்குகள் வித்தியாசம், 53,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இருந்தது. இப்ப தொகுதி ஒரு 50,000 பேர் அதிகமா இருக்கு. என்னோட கணிப்பு குறைந்தபட்சம் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடத்துல ஜெயிக்கும். ஆவடி தொகுதி திமுக வேட்பாளர் சாமு நாசர் தன்னுடைய பரப்புரை வியூகம் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் குறித்து கூறிய கருத்துக்களை பார்க்கலாம். சார், இந்த தேர்தலில் உங்களுக்கு சாதகமான விஷயம் அப்படிங்கிறது என்னெல்லாம் இருக்கு? ஏறக்குறைய நான் இந்த பிறந்தது ஆவடியில் தான், படித்தது. அடுத்து இங்கே இயக்கத்தில் பால்வளத்துறையினுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்கள் நியமிக்கப்பட்ட 5 ஆண்டு காலம். அதற்கு பிறகு 2006 2011 வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் அடையாளம் காட்டப்பட்டு இந்த மக்களோடு இரண்டரை கலந்து அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அறிந்து புரிந்து தெரிந்த காரணத்தால் அவர்களோடு இருந்து மீண்டும் 2வது முறையாக இன்று இந்த மக்களால் நான் நகரமன்ற தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றேன். ஏறக்குறைய ஆவடியினுடைய மொத்த பரப்பளவு 65 சதுர மைல். 65 சதுர மைல் என்றால் ஏறக்குறைய ஒரு சதுர மைலுக்கு 400 ஏக்கர். 65 சதுர மைலுக்கு 41,600 ஏக்கர் பரப்பளவு. ஏசியாவிலே மிகப்பெரிய நகராட்சி. ஆவடியுடைய மொத்த சாலைகள் மட்டும் 2,481 சாலைகள். இந்த சாலைகளுடைய நீளம் மட்டும் கேட்டீங்கன்னா 650 கிலோமீட்டர் கன்னியாகுமரி தாண்டி போகும். அவ்வளவு பெரிய ஏசியாவிலே மிகப்பெரிய நகராட்சி.
195 ரோடு அன்அஃபிஷியல் ரோடாக இருக்குது. இது அஃபிஷியல் ரோடு நான் சொல்ல 2450 ரூபா, அன்அஃபிஷியல் 195 ரோடு. இது இல்லாமல் நேஷனல் ஹைவே இருக்குது, ஸ்டேட் ஹைவே இருக்குது. இது இல்லாமல் HF, OCF, CVD, CVRD போன்ற மத்திய பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான சாலைகள் இருக்கின்றன ஆவடியில். ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஏசியாவிலே மிகப்பெரிய நகராட்சி என்றதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மக்களோட 2.5 கலந்து அவருடைய சுகத்திலும் துக்கத்திலும் நான் இங்கே இருந்து பணியாற்ற காரணத்தால் நிச்சயமாக கழகத் தலைவர் கலைஞராகவும் தலைமையில் அடையாளம் காட்டப்பட்ட நான் வெற்றி பெறுவது நிச்சயம். உங்களுக்கு அதிமுக வேட்பாளர் உட்பட பிற வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு சவாலாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை சவாலாக எதிர்நோக்கலை. நான் முழுக்க வந்து அவருடைய 4 திசை 8 திக்கு 16 கோணத்தை முழுமையாக அறிந்தவன், புரிந்தவன், தெரிந்தவன். எல்லா மற்ற கட்சிக்காரர்களும் எங்கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவர்கள். அவருடைய நான் பாசத்தோடு பிரியத்தோடு இருக்கக்கூடியவன் தான். அதிமுக மற்றும் திமுக சார்பில் பலம் பொருந்திய வேட்பாளர்கள் களம் காணும் ஆவடி தொகுதியில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன, அவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னென்ன பார்க்கலாம். எங்க வந்து ரோடு போடணும் சார், இந்த பிரிட்ஜி ரெடி பண்ணி தரணும். எங்களுக்கு பிரிட்ஜி வசதி இல்லை. எல்லாம் ட்ரெயின் உள்ள போது வர ஆக்சிடென்ட் ஆகுது. நிறைய பேர் எப்படியும் வாரத்துக்கு 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகுறாங்க ரயில்வே தண்டவாளத்தில் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை கிளியர் பண்ணணும். இந்த கரண்ட் வந்து 7 மணினா கரண்ட் போயிடுது, நைட்டில் திடீர்னு கரண்ட் போகுது. அதெல்லாம் ஃபோர்ஸ்ட்டில் அதை சரி பண்ணணும். அப்புறம் ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் வந்து ரெடி பண்ணி தரணும். மெயினாக தண்ணி கிடையாது எங்களுக்கு தண்ணி வந்து 3 நாள் கட்டி 2 நாள் ஓடி தான் தண்ணி விடுறாங்க. அதில் அந்த தண்ணி ஒரு 2 நாள் கழிச்சு வரலனாக்கா அது தண்ணி வராது. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்களுக்கு வந்து குழா வசதி 20,000 கொடுங்க மெட்ரோ லைன் போட சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து 20,000 வாங்கலை, தண்ணியில் இன்னும் தரல. அப்புறம் ட்ரைனேஜ் வசதி எங்களுக்கு கிடையாது. இப்போ யார் வந்தாலும் அவங்க வந்து பண்ணி தரணும். எங்களுக்கு வந்து கரண்ட் வசதிகள் நல்லா பண்ணணும். தண்ணி இன்னும் எல்லா வசதியாக இருக்கணும். மக்களுக்கு ரொம்ப எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. தண்ணி வந்து இப்போ ரொம்ப பெரும்பாலும் தண்ணி தட்டுப்பாடாக இருக்குது. தண்ணிகள் வண்டி வர்றது போகிறது இதெல்லாம் அனுமதி நல்லா பண்ணணும். ரெண்டாவது சுகாதாரங்கள்லாம் சரியில்லை. எல்லாம் இந்த காவக எல்லாம் குப்பைக்கும் இதுமாக கிடக்கு. கொசுக்க தொல்லை ரொம்ப. இதுகளுக்கெல்லாம் ரெடி பண்ணணும். நல்லா 2 இயர்ஸ் பேக்கு ட்ரைனேஜ்லாம் ரெடி பண்ணாங்க. பட் வந்து கனெக்ஷன் கூட எதுவும் கொடுக்கல. அப்படியே டம்மி பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ட்ரைனேஜ் எதுவும் ஆக்டிவில் இல்லை இப்போது. அதேமாதிரி வாட்டர் சப்ளையும் லாரியில் தான் வீக்லி ஒன்ஸ் வருது. இது கார்பரேஷன் வாட்டர் எதுவும் கிடையாது, வீக்லி ஒன்ஸ் வரும். அவ்வளோதான். எங்களுக்கு ஒன்றும் வேணாம், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தா போதும். இந்த ஊருக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது. பிரசவத்துக்கு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்கன்னா போதும். இப்போ நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும், 24 hours ஹாஸ்பிட்டல் வேணும். நல்ல 24 hours ஹை ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது இங்கே. அதை பண்ண சொல்லுங்கள். 2 வந்து ஹை கோர்ட் மாதிரி ஒரு கோர்ட் நம்மளுக்கு ஆவடியில் இல்லை, அதுக்கு ஒன்று பண்ண சொல்லுங்கள். ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே தகுந்த மாதிரி ஒரு மையம் மாதிரி, எதுக்கு எந்த புகாராக இருந்தாலும் அந்த ஆஃபீஸில் போய் நாங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஒரு மையம் எங்களுக்கு தேவை. நல்ல ரோடு வசதி, டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக போகிற மாதிரி தேவைப்படுது. இதெல்லாம் செஞ்சு போது நல்லாயிருக்கும். ஆவடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய பிரச்சனைகள் மற்றும் வேட்பாளர்களின் சாதக பாதகங்கள் பற்றி அரசியல் விமர்சகர் கதிரவனோடு செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், ஆவடி தொகுதியில் முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன? ஆவடி ஒரு பிரம்மாண்டமான நகரம். ஒரு தாம்பரத்துக்கு அடுத்து அதை தாண்டி வளரக்கூடிய பெருவளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நகரமாக ஆவடி இருக்கு. நெடுநாளாக எல்லாருடைய கோரிக்கையும் அந்த எம்டிஎஸ் ரோட விரிவாக்கணும். ஆவடியில் அங்கே அந்த காமராஜ் சிலையை அடுத்து வரக்கூடிய ஒரு ரயில்வே மேம்பாலத்தை அகலப்படுத்தணும். ரயில் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாலம் அமைக்கணும். பட்டாபிராம் எம்டிஎஸ் ரோட தாண்டி போகும்போது அங்கே ஒரு மேம்பாலம் வரணும். இப்படி நிறைய கோரிக்கைகள் வந்து ஆவடியில் கட்டமைப்பு ரீதியாக நிறைய கோரிக்கைகள் இருக்குது. அதை தாண்டி பாதாள சாக்கடை, அதாவது என்ன சொல்றது, விரைவாக நிறைவேற்றி முடிச்சுட்டு பணிகள் துவங்கியாச்சு, அதை முடியலை. அப்போ அதனுடைய பலன் அவங்களுக்கு போய் சேரலை. இன்னொரு பக்கம் மழைநீர் வடிகால்வாய், இன்னொரு பக்கம் அந்த தடையில்லா மின்சாரம், அந்த பவர் இஷ்யூஸில் இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி தடையில்லா மின்சாரம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. வீட்டுக்கு வீடு குடிநீர் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. மக்கள் பெருசாக ஒன்று எதிர்பார்க்கல. இவ்வளோ அவங்களோட அடிப்படை எதிர்பார்ப்பே அவ்வளோதான். சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆவடி தொகுதியில் வெற்றி தோல்விகளை நிர்ணயிக்கக்கூடிய காரணிகள் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுங்க? முதல் முறையாக ஆவடி தொகுதி சென்ற முறை உருவாக்கப்பட்டது. அப்போ அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்துல் ரஹீம் மந்திரியாவே ஆயிருக்காரு. இன்னொரு புறம் ஆவடி நகராட்சின்றது திமுக வசம் இருக்கு. ஏற்கனவே 2 முறை நகராட்சி சேர்மனாக இருந்த சாமு நாசர் தான் இப்பயும் இருக்காரு. ஊரறிஞ்ச நபர், சிறுவயது முதலே அரசியல் இருக்கக்கூடிய ஒருத்தர். ஒரு பலம் பொருந்திய கேண்டிடேட் அவரை பொறுத்த வரைக்கும்.
இன்னொரு புறம் இப்போ இப்போ மாப்பா பாண்டியராஜன் ஊரஞ்ச நபர், ஊடகம் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர், ஒரு பொருத்தமான போட்டியாளர். இன்னும் சிலர் வந்து அறிவிக்கப்படலை, இன்னும் சில கட்சிகள் வந்து இன்னும் யார் யார் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படலை. அவங்களா தெரிஞ்சாதான் ஒரு சில அந்த கணக்கு வழக்குகள் முன்ன பின்ன மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அவருடைய பரப்புரைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, மக்களுடைய நம்பகத்தன்மையை பெறக்கூடிய வேட்பாளர் வெற்றி பெற போறாங்க. அதை அவங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க போறாங்கன்றதான் அடிப்படை. அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வார் இவருன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாயிருச்சுன்னா ஜெயிக்க போகுது. மற்றபடி நம்ம ஒரு பெருசா ஒரு முன்தீர்மானிச்சு சொல்லக்கூடிய இடத்துல ஆவடி இல்லை, கடுமையான போட்டி உள்ள இடம்.